உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை தென்னாப்பிரிக்க அணி கைப்பற்றியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றிருக்கிறது. லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை தென்னாப்பிரிக்க அணி கைப்பற்றியிருக்கிறது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் அஜய் இணைப்பில் இருக்கிறார். அஜய், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டிராஃபியினுடைய இறுதிப் போட்டியில நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி 5 விக்கெட் வித்தியாசத்துல முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. 27 வருடங்களுக்கு பிறகு ஐசிசி கோப்பையை கைப்பற்றி மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறது டெம்பா பவுமா படையின் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி. டாஸ் கடந்த ஜூன் 16ஆம் தேதி தொடங்கிய இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஸ் போட்டியினுடைய இறுதிப் போட்டியில டாஸ் வென்று தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதைத் தொடர்ந்து முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸ்ல 212 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதைத் தொடர்ந்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸ்ல 138 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் 74 ரன்கள் முன்னிலை பெற்று இரண்டாவது இன்னிங்ஸில் தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 27 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அணியில் அதிகபட்சமாக அலெக்ஸ் கேரி 43 ரன்களும் ஸ்டாக்ஸ் 58 ரன்களும் வைத்திருந்தனர். தென்னாப்பிரிக்க அணி தரப்புல ரபாடா 4 விக்கெட்டுகளையும் லுங்கி இங்கிடி 3 விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தனர். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி 3வது நாள் ஆட்ட நேர முடிவுல 56 ஓவர்கள் முடிவுல 2 விக்கெட் எடுப்பிற்கு 213 ரன்கள் எடுத்திருந்தது. ஆடம் மார்க்ரம் பிரமாதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 130க்கும் மேற்பட்ட ரன்களை கொடுத்து பிரமாதமான அணியினுடைய வெற்றிக்கு ஒத்துழைத்தார். இந்த நிலையில தான் தற்பொழுது கடைசி நேர, அதாவது இன்றைய ஆட்டத்துல தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற வேண்டும் என்றால் 69 ரன்கள் தூக்க வேண்டியிருந்தது. தொடக்கத்துல பகுமா விக்கெட்டுகளை இழந்தாலும் கூட தன்னுடைய நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தற்போது ஆடம் மார்க்கினுடைய அதிரடியால தற்பொழுது தென்னாப்பிரிக்க அணி 27 வருடங்களுக்கு பிறகு தற்பொழுது கோப்பையை கைப்பற்றிருக்கிறது. இதன் மூலமாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றி முதல் முறையாக தென்னாப்பிரிக்க அணி தற்பொழுது கைப்பற்றிருக்கிறது. இதற்கு முன்பாக 1998ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்றது தென்னாப்பிரிக்க அணியினுடைய சாதனையாக இருந்தது. தற்பொழுது 27 வருடங்களுக்கு பிறகு ஐசிசி தொடர்பான ஒரு கோப்பையை தற்பொழுது தென்னாப்பிரிக்க அணி கைப்பற்றிருக்கிறது. அணியினுடைய வெற்றிக்கு தற்பொழுது ஆடம் மார்க்ரம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அது போன்றே இல்லாமல் கால்ஸ்டோ ரபாடாவும் கூட சிறப்பாக பந்து வீசியிருந்தார். அதே போன்று ஆஸ்திரேலிய அணி தரப்பிலும் கூட மிச்சல் ஸ்டார்க் போன்ற பவுலர்கள் சிறப்பாக பந்து வீசினாலும் கூட அந்த பவுலர்களை எல்லாம் சிறப்பாக அட்டாக் செய்து ஆடி தற்பொழுது தென்னாப்பிரிக்க அணி இந்த கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கோப்பை கனவு என்பது 27 வருடங்களாக இருந்த கனவு. 27 வருடங்களாக ஐசிசி சார்ந்த எந்த ஒரு கோப்பையும் வெல்லவில்லை. ஐசிசி நடத்தக்கூடிய எந்த ஒரு கோப்பையும் வெல்லாத ஒரு அணி என்ற ஒரு சாதனையை தற்பொழுது முறியடித்திருக்கிறது. குறிப்பாக பகுமா தலைமையிலான அணி இதுவரைக்கும் டெஸ்ட் தொடர்ல தோல்வியே சந்திக்காத என்ற ஒரு சாதனை இந்த போட்டியின் வெற்றி மூலமா அது தொடர்கிறது. அதே போன்று ஐசிசி ஃபைனல்ஸ்ல ஸ்டார்க் தலைமையிலான, அதாவது பேட் கமிங்ஸ் தலைமையிலான அணி இதுவரைக்கும் ஐசிசி நடக்கக்கூடிய ஃபைனல் போட்டிகள்ல 2 போட்டியில வெற்றி அடைந்திருக்கு. இதன் மூலமா பேட் கமிங்ஸ் ஒரு போட்டியில தோல்வி அடைந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி நடத்தக்கூடிய வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டிராஃபியை தற்போது தென்னாப்பிரிக்க அணி கைப்பற்றிருக்கிறது. முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அஜய்.